இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தோசை ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு தோசைக்கும் இந்த தோசைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கண்டே பிடிக்க முடியாது. 1 கப்பு ரவை, அதே கப்பில் பச்சரிசி மாவு, வறுக்காத ரவை வறுத்த ரவை எதுனாலும் சரி, 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, 1½ கப்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு 1/4 கப்பு தயிர் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு பவுலில் ஊற்றிட்டு, உங்களுக்கு கட்டியாக இருந்ததுன்னா தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் நமக்கு தோசை நல்லா வரும். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தோசைக்கல் சூடான தண்ணி தெளித்து தொடச்சிட்டு மொறுன்னு ஒரு தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பரான தோசை ரெடி. ஏற்கனவே நம்ம சேனல் 2-3 தோசை ரெசிபி போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த தோசையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.